பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ப்ராபபிள் 11. இது வந்து என்னோட தனிப்பட்ட கணிப்பு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மையம் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா KL ராகுல், ஜேக் ஃப்ராசர் மெக்ரூக்கு, 3ல் அபிஷேக் போரல், 4வதாக ஸ்டப்ஸு, 5 ப்ரூக்கு, 6 அசுதோஷ் சர்மா, 7 அக்ஷர் பட்டேல். 7 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. 8 பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ், 9 முகேஷ் குமார், 10 நம்ம நடராஜன், 11 ஸ்டார்க்கு. இப்போ இவங்க பவுலிங் போடுறப்ப இம்பாக்ட் பிளேயரா அபிஷேக் போறதுக்கு பதிலாக மோகித் சர்மா வருவார். நீங்கள் கேட்கலாம், நம்ம ஃபேஃபுக்கு பிளேயிங் லெவலில் இடம் இல்லையா அப்படின்னு. இடம் இருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை ஸ்டப்ஸோ அல்லது ப்ரூக்கோ சொதப்பினாங்கன்னா அப்போ டியூப்ளஸ் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ மோகித் சர்மா இம்பாக்ட் பிளேயர் வந்துட்டா அந்த பவுலிங் யூனிட்டை பாருங்க, 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தரமான பவுலர்ஸ், ஸ்டார்க்கு, நட்டு, முகேஷ் குமார், மோகித் சர்மா, 4 ஃபாஸ்ட், 2 ஸ்பின்னு, அதுவும் 2மே தரமான பவுலர்ஸ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். ஸோ போத் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருவேளை ஸ்டார்க்கு சொதப்பினார்னா அவருக்கு பதிலாக சமீரா இடம்பெற அதிக வாய்ப்புகள் இருக்கு.